ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார்கள் எப்போது வாழ்ந்தார்கள்? அவர்கள் வெவ்வேறு காலத்துல வாழ்ந்து பாடின பாடல்கள் எப்படி ஒன்னா 4000 பாடல்களா இப்போ நமக்கு கிடைக்குது. தெற்கு பாரதத்துல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார் இவங்கெல்லாம் துவாபரயுகத்தோட கடைசியில வாழ்ந்தாங்க. நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் தொடங்கி திருமங்கை ஆழ்வார் வரையிலும் கலியுகத்தோட தொடக்கத்துல வாழ்ந்தாங்க. இவங்க பாடின பாடல்கள்லாம் கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் வழக்கத்திலேயே இல்ல. இற்றைக்கும் 1200 ஆண்டுகளுக்கு முன்னால வீரநாராயண ஏரிக்கு அருகில இருக்கிற காட்டுமன்னார் கோவில்ல ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரத்துல நம்ம ரங்கநாத முனி அவதாரம் செய்யறாரு. அவரு ஸ்ரீமன் நாராயணத்துல அதிக பக்தியோட இருந்தாரு. அவர் யோக சாஸ்திரத்திலும் தேவகானத்திலும் அதிக வல்லமை படைத்தவராகவும் இருந்தாரு. ஒரு நாள் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ஆறாவமுதே அப்படின்னு ஆரம்பிக்கிற 10 பாசுரங்கள் பாடுறத கேட்டாரு. அந்த பாடல்களை நல்லா அனுபவித்து அந்த பாடல்களோட கடைசியில 1010 குருகுரு சடகோபன் அப்படின்ற அந்த வரிகளெல்லாம் கேட்டு இந்த 1000 பாடல்களையும் தேடிக்கிட்டு தெற்கு நோக்கி போறாரு. அங்க திருக்குருகூர் அப்படின்னு நம்மாழ்வார் அவதரித்த இடத்துக்கு போறாரு. அங்க நம்ம நம்மாழ்வாரோட பெருமைய பாடுற கண்ணினும் சிறுதாம்பு அப்படின்ற 11 பாடல்களை 12000 முறை யோக மார்க்கத்துல கோயில் கொண்டுள்ள ஆழ்வார் முன்னாடி பாடுறாரு. ஆழ்வார் நாதமுனிகளுக்கு இந்த 1000 பாசுரங்களையும் கொடுத்து தாம் பாடிய மற்ற பாடல்களையும் கொடுத்து அது மட்டும் இல்லாம மற்ற ஆழ்வார்கள் பாடிய 3000 பாடல்களையும் அர்த்தத்தோட கொடுக்கிறாரு. தன்னோட யோக சக்தியாலையும் ஆழ்வாரோட அருளாலையும் அது அவர் மனசுல நல்லா நிலைச்சு இருந்தது. சமஸ்கிருத வேதத்தை பகுத்தவர் வேதவியாசர். அதே போல நாதமுனிகள் தமிழ் வேதமான இந்த 4000 பாடல்களையும் 4000 பிரிச்சு அதுக்கு பெயரெல்லாம் கொடுத்து தன் மருமகன்களான மேலையகத்தாழ்வார், கீழையகத்தாழ்வார் மூலமா பரப்புனாரு. ஸ்ரீரங்கம் கோவில்ல வைகுண்ட ஏகாதசி திருநாள் உற்சவத்துல அரையர்களை கொண்டு தாளத்துடனோ ராகத்துடனோ அபிநயத்துடனோ நம்பெருமாள் முன்னாடி இந்த 4000 பாடல்களையும் பாடும்படி செய்தாரு. தன் சிஷ்யரான உய்ய கொண்டார கொண்டு குரு சிஷ்ய முறையில ஆளவந்தார் ராமானுஜர் போன்ற உயர்ந்த ஆச்சாரியர்கள் மூலமா இன்றளவும் கோவில்களிலும் வீடுகளிலும் இந்த தமிழ் வேதமான 4000 பாடல்களும் சென்றடையும்படியும் செய்தாரு. தமிழ் வேதம் நாதமுனிகள் நல்கிய 4000 அப்படின்னு உலகமே போற்றும்படி அவர் செய்த தொண்டால தமிழகத்துல பக்தி மார்க்கம் தழைத்து ஓங்கியது. தமிழ் வேதத்தை பகுத்து பரப்பிய நாதமுனிகளை வணங்கி வழிபடுவோம். ஸ்ரீமன் நாதமுனிகள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.